அதுதான் நோய் என்கிறதான பிரச்சனை. இவைகளை குறித்து தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? இவைகள் மீது நமக்கு ஜெயம் இருக்கிறதா இல்லையா, இல்லது இந்த நோய்தான் என்னை முற்றிலுமாக அழித்து விடுமா என்று சொல்லி சில வேளைகளிலே தேவ பிள்ளைகள் யோசித்து 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 அப்படியே இந்த நோய் மாத்திரமல்ல, அந்த நோயின் வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆனாலும் இதோ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா 53:5 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு என்னும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் எனக்கென்று காயப்பட்டிருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி, நான் இதோ இந்த நோயிலே கடைசி வரைக்கும் இருந்து நொந்து நொந்து நான் வாழ வேண்டும் என்பது என் தேவனுடைய சித்தம் அல்ல. மாறாக எனக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் 5 காயங்களை உடையவராக காணப்படுகிறார். ஆகையினால் அந்த காயங்கள் மீது விசுவாசம் வைத்து என் வாயினால் அவைகளை அறிக்கையிடும் பொழுது எனக்கு சுகம் உண்டாகும். என் தேவன் சொன்னால் சொன்னதுதான். அவர் மனமாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையினாலே சோர்ந்து போக வேண்டாம். இந்த நோய் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் உயிரோடு இருந்து தேவனுடைய புண்ணியங்களை அறிவிப்பேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அந்த வேதவசனத்தை வாயினால் அறிக்கையிட்டு இந்த நோய்க்கு மீதான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகையினாலே நாம் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. தேவன் நமக்கு தேவையான எல்லா சுகத்தையும் பலத்தையும் அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி சிலுவையிலே வைத்திருக்கிறார். அதை விசுவாசித்து அறிக்கையிட்டு அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 1 பேதுரு 2:24 இப்படி சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளினால் குணமானோம் என்று அவர் எழுதினால் அது அப்படியே நடக்கும். சிலர் யோசிப்பாங்க, இது ஒருவேளை இந்த நோயை இயேசு சுகமாக்கிடுவாரையா, ஒருவேளை இந்த நோயை சுகமாக்கிடுவாரையா, ஆனா டாக்டர்களே சொல்லிட்டாங்களே, எல்லா ரிப்போர்ட்டும் சொல்லுதே, மருத்துவம் என்ன சொல்லுகிறது, இதற்கு மேல் நீ ஜீவிக்க முடியாது. இதோ ஒருவேளை நீ 6 மாத காலமோ அல்லது 7 மாத காலமோ மாத்திரம்தான் நீ ஜீவித்திருக்க முடியும், அதற்கு பின்பாக நீ மரித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி மருத்துவம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லலாம்.